நீங்க உங்க கரம் எவ்வளவு நேரம் பரலோகத்துக்கு நேரம் நீட்டப்படுதோ, தேவ சமூகத்துக்கு நேரம் நீட்டப்படுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஜெயம் தான். எல்லா காரியத்திலையும் ஜெயம் வரும். நீங்க மேற்கொண்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேற்கொள்ளுகிற பலனை கொடுக்கிறது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்துல தான். அல்லேலூயா. அது பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? உங்க கையை வானத்துக்கு நேரா நீட்டினா ஆண்டவர் என்ன பண்றாராம்? எகிப்தியர் எதிரி எல்லாம் என்ன பண்றாராம்? இருட்டுனால மூடுறான்றார். நல்லா கவனிச்சுக்கலாம். உங்களுக்கு கையில எவ்வளவு பலனை கொடுத்துருக்காரு பாருங்க. நமக்கு நிறைய நேரங்கள நம்ம யாருன்னே தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம இன்னும் என்ன பண்றோம்? ஐயோ இயேசுவே, என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கு, என் வாழ்க்கையில இவ்வளவு கண்ணீர் இருக்கு, இவ்வளவு துக்கம் இருக்கு அப்படின்னு இப்படி போராடிட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, நீ கையை உயர்த்துடா, நான் எதிரியை கலங்கம் பண்றேன்றாரு. நீ கையை உயர்த்து, செங்கடலை ரெண்டா பழக்கிறன்றாரு. நீ கையை உயர்த்து, நான் வானத்தை அடைக்கிறேன்றாரு. நீ கையை உயர்த்து, வானத்துல இருந்து அக்கினி நான் பொடிய பண்றேன்றாரு. ஆனா நமக்கு நம்ம பலனே தெரியுது இல்லை. அதனாலதான் சத்துரு என்ன பண்றா தெரியுமா? இவன் ஜெபிச்சா இவன் வாழ்க்கையில அற்புதம் நடந்துடும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் நம்மளை ஜெபிக்க விடுறது இல்ல. இவன் வேதம் வாசிச்சானா விடுதலை பெற்றுக்கொள்ளும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் நம்மள என்ன பண்றது இல்ல, வேதம் வாசிக்க விடுறதே இல்ல. சபை கூடுதல ஒழுங்கா போனா இவன் பயங்கரமா ஆகிருவான், வாழ்க்கையில வல்லமையான பாத்திரமா மாறிடுவான் அவனுக்கு தெரியும். அதனாலதான் சபை கூடுதலுக்கு வர விடுறதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியத்துல எல்லாத்துலயுமே தடை வருதுன்னா சத்துருக்கு தெரியும் நீ ஜெயிக்க போற. அதனால என்ன பண்றான்? அவன் உனக்கு தடைய கொண்டு வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க கையை தூக்குனா எதிரியோட கூடாரத்துல என்ன வருது? கலக்கம் வருது, கண்ணீர் வருது, கவலை வருது. மோசேவை பார்த்தாலே பார்வோனுக்கு அவனுக்கு ஜனங்களுக்கு பீதி கிளம்புது. ஆஹா, இந்த கையில கோலை எடுத்துன்னு வந்துட்டான்டா. இவன் கையை தூக்குனா அங்கிருந்து பரலோகத்துல இருந்து அக்கினி வருது. இவன் கையை தூக்குனா தவளை வருது. இவன் கையை தூக்குனா பேன் வருது. இவன் கையை தூக்குனா வண்டு வருது. இவன் தூக்க நம்ம கூடாரம் என்னது? கண்ணீர் கவலையா மாறி போகுது அப்படின்னா. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு எதிரியே தண்டிக்கிறது கூட ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்துறாரு? உங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை தான். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தையை பாருங்களேன். யாத்திராகமம் 9:29 வாசிங்க. மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். ஆமே, நல்லா கவனிங்க. மோசே என்ன சொல்றாரு? அடுத்த விஷயத்தை சொல்றாரு. இவன் கையை நீட்டினா அங்க என்ன நடக்குது? அங்க அலக்கழிப்பு வருது சத்துருடைய கூடாரத்துல. நல்லா கவனிங்க. திரும்ப இவன் வேணா ஆண்டவரை போத விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே அதை ஸ்டாப் பண்றாரு. பாத்துங்க, யோசிச்சு பாருங்க. ஐயா, எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஐயா உங்க ஜபத்துக்கு. உங்க கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஜெபித்து தான் பாருங்களேன். கொஞ்சம் ஜெபிச்சு தான் பாருங்களேன். நீங்க கையை உயர்த்தினால ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல இருக்க பிசாசலாம் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களை நெருங்கி இருக்கிற பிசாசலாம் ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இங்க நிக்க முடியாது தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சத்துருடைய கூடாரத்துல பீதி வந்துடும். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே ஆஹா, கோல் எடுத்துட்டு வந்துட்டான்டா, இவன் இன்னைக்கு என்னத்தை இறக்க போறான் தெரியலையே அப்படி சொல்லி பார்வோனும் அவனுடைய ஜனங்களை கதிகலங்கினாங்க. அந்த மாதிரி உங்களை சத்துரு பார்க்கும்போது, பிசாசு பார்க்கும்போது, பொல்லாத ஆவிகள் பார்க்கும்போது, உங்க எதிரிகள் பார்க்கும்போது கலங்கி போவார்கள். அல்லேலூயா.